ஒரு கூட்டம் வந்து அவர் என்ன பேச போறாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு கூட்டம் வந்து என்னதான் பேசுவாரோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு கூட்டம் வந்து என்னதான் பேச போறாரோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம விஜய் அண்ணனுக்கு நம்ம சேனல் சார்பாக பெரிய ஒரு நன்றி நம்ம தெரிவிச்சுக்கிறோம். எதற்காக இந்த நன்றின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பொதுவாகவே சனி அண்ணன் வெளியே வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், பல உயிரை வந்து காவு வாங்கிடுவார். அவர் வெளியில் வராருன்னா 4 பேர் வீட்டிலேயாச்சு குறைஞ்சது இலவு விழுந்துடும். அவர் வெளியே வந்த வரலாறு முறுக்கு அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கு. 2 மாநாடு போட்டிருக்காரு, நிறைய பேரை கொலை பண்ணி போட்டாரு, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, நிறைய பேர் வீட்டில் இலவு விழுந்துருச்சு. அப்போ அதன் அடிப்படையில் இன்னைக்கு திருச்சிக்கு காலடி வச்சாரு. இந்த திருச்சியை காலடி எடுத்து வச்ச உடனே ஏதாவது இலை விழுந்துருமோன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருந்தோம் நாம் வந்து. அதுவும் குறிப்பாக சனிக்கிழமை வேற ரொம்ப பயமாக இருந்துச்சு. சனியனே டேரக்டாக களத்தில் இறங்குறாங்கிறப்போ பெரிய எதிர்பார்ப்போடு இருந்துச்சு. நல்ல வேலை, எந்த விதமான அசம்பாவிதம் நடக்கலை. அதனால் நம்ம சேனல் சார்பாக நம்ம பெரிய நன்றி நம்ம தெரிவிச்சுக்கிட்டு சனி அண்ணனுக்குங்க, சரிங்களா? ஒரே ஒரு டாட்டு தான், அது வச்சானா வைக்கலையா? ரெண்டாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வேண்டுகோள் நம்ம வந்து வைக்க போகிறோம். என்ன வேண்டுகோள்னா, சனி அண்ணன் வந்து பிரச்சாரத்துக்கு போகிறாரு. நீங்கள் நிறைய பேர் வந்து பலவிதமான டேக்கிள் போட்டு நீங்கள் எல்லாரும் கொலைப்படைய வைக்கிறீங்க. எல்லாம் நான் வச்சுக்கோங்க, இன்னைக்கு போடுற ஒரே டேக்கு தான் நமக்கு டிசம்பர் மாதம் வரைக்கும் ஒன்று போல இருக்கணும். இன்னைக்கு அடிக்கிற டேக்கு உலகமே உற்று பார்க்கணும். இந்த அஜித் ரசிகர்கள், ரஜினி ரசிகர்கள் எல்லாருக்கும் சேர்ந்து ஒரே ஒரு டேக்கு தான், சனியின் பயணங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டேக்கை ஒட்டுமொத்தமாக பரப்புங்க. ஆளுக்கு டிவிகே ஜோக்கரு, டிவிகே ட்ரோலு, அப்போ விஜய் ஜோக்கரு, டிவிகே மீம்ஸ் அப்படின்னு சொல்லி பல பேர் பல விதமான டேக்கு போடுறீங்க, குழப்பம் அடையுது. அதனால நம்ம சேனல் சார்பாக வைக்கக்கூடிய எல்லாருக்கும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரே டேக்கு 3 மாசமா இந்தியா முழுக்க பேசும் பொருளாக இருக்கணும். சனியின் பயணங்கள் அப்படிங்கிற டேக்கை பயன்படுத்துங்க சொல்லிக்கிட்டு, தோழர்களே என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வீடியோக்குள்ள நம்ம போக போறோம். பால்குடத்தோட வந்தீங்களா? என்ன காரணம்? ஏன்னா எங்க கடவுளை வரவேற்கிறதுக்காக நாங்க வந்திருக்கோம். சோ அதனால பால்குடத்தோட நாங்க வந்திருக்கோம், கும்பத்தோட வந்திருக்கோம். கடவுளை தானே கும்பத்தோட வரவேற்பாங்க, அது மாதிரி எங்க தளபதி தான் எங்க கடவுள். அவரை நாங்க வரவேற்கிற பெண்கள் நாங்க எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம். நாங்க உங்க எல்லாருக்கும் நேரடி சவால் ஒண்ணு கொடுக்க போறேங்க. ஒரு நாள் நீங்க அணிலா வாழ்ந்து காட்டுங்க, பார்க்கலாம். என்ன பயப்படுறீங்களா? அணிலா வர்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. காலை 5 மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு 6 மணிக்கு எந்திரிச்சு 7 மணிக்கு கக்கூசு போயிட்டு அரகுற கக்கூசு உட்காந்து முக்கிக்கிட்டு உட்காந்து செல்லை எடுத்து நோண்டி பார்த்தா நமக்கு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களெல்லாம் திட்டி தீர்த்து வெளியே நின்று பார்த்தா ஒரு கதவு தட்ட சத்தம் ஒன்று கேட்கும். யாருன்னு பார்த்தா எங்கள் அம்மா. ஆனால் மானம் கட்டவனா ஸ்கூலுக்கு போகாமல் இன்னும் என்னடா ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கேன், வெளியில் வாட கக்கூசை விட்டு சொன்ன உடனே வெளியில் வந்து திரும்ப குளிச்சு வெளியில் வந்து சாப்பிட்டு ஸ்கூல் பஸ்ஸை பிடிச்சி ஸ்கூலுக்கு போனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பையன் ஒருத்தன் வந்து எங்கள் தளபதி அசிங்கமாக பேசுவான். அப்படி கப்புன்னு வேக்கு நெஞ்சுக்குள்ள அவனை எல்லாம் உட்கார வச்சு அவனுக்கு விளக்கம் கொடுத்து அவன்கிட்ட செருப்படி வாங்கிட்டு மதிய சாப்பாடு பிரேக்கை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு ஸ்கூல் வேலை பிடிச்சி வீட்டுக்கு வந்து நின்னோம்னா ஃபோனில் சார்ஜர் நிற்காது. அப்படியே சார்ஜரை போட்டு உட்காந்து காப்பி குடிச்சிட்டே ஃபோனை நோண்டி நம்மளை யாரெல்லாம் திட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் டியூஷன் மிஸ்கிட்ட இருந்து ஃபோன் டியூஷனுக்கு வர தற்கொலை பயிலன்னு சொல்லி டியூஷன் மிஸ் அசிங்கமா பேசும். அந்த டியூஷன் மிஸ் கிட்ட போய் பாடத்தை கத்துக்கிட்டு அதுக்கு பிறகு ஒரு மண்டியில ஒண்ணுமே ஏறாம 8 மணிக்கு திரும்ப உட்கார்ந்தோம்னா அஜித் ரசிகர்கள் பயங்கரமா முதல்ல கமெண்ட் போட்டு நிற்பாங்க. அப்படி கப்புன்னு நிற்கும் வேத்து. அவங்களெல்லாம் சமாளிச்சு கொஞ்சம் 9 மணிக்கிட்ட போகலான்னு பார்த்தா அந்த பக்கத்துல கழுகு ரசிகருக்கு ரஜினி ரசிகர் கழுவி ஊத்திருப்பாங்க எங்களை. அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்கிடாம கண்ணில் வர கண்ணீரெல்லாம் தொடச்சிக்கிட்டு 9 மணிக்கு தூங்கலாண்டா போகலான்னு பார்த்தா இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சீமான் எங்களை போட்டு பொலன்னு பொழப்பாரு. நைட்டு முழுக்க தூக்கமே இல்லாமல் விடிய எதை நினைச்சி அழுது கதறி ஒப்பாரி வச்சு நிற்கும் போது விடிய கால திரும்பி 5 மணிக்கு வந்து நின்றோம். இது மாதிரி ஒரு நாய் குழப்பு நீங்கள் உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. அதனால அணிலா வாழ்வு என்பது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கடினமான ஒண்ணு. நான் தெரியாம தான் கேட்கிறேன், எல்லாரும் எங்க தளபதி வந்து ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கீங்க. அதுவும் குறிப்பா தளபதி ரசிகர்களை நீங்க ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கிறீங்க. நாங்களாம் யார் தெரியுங்களா? விர்ச்சுவல் வாரியர்ஸ். நாங்க வந்து திருச்சியில ஏர்போர்ட்டை நாங்க சேதப்படுத்திட்டோம்.
வரிப்பணம் அப்படிங்கிறீங்க. தெரியாம தான் கேட்குறேன். நாங்கள் வரிப்பணம் செலுத்தலையா? ஒரு அணில் குஞ்சு வாங்கக்கூடிய டூத் பேஸ்ட்டு, கக்கூசில் ஊற்றக்கூடிய டெட்டாயிலு, எல்லா வாசனை பொருள் எல்லாத்துலேயும் எங்கள் வரிப்பணம் இல்லையா? சொல்லுங்க, எங்கள் வரிப்பணம் இருக்குல்ல, அதை நாங்கள் சேதப்படுத்தியிருக்கோம். இது என்ன தப்பு? எல்லாம் வந்து அடைக்க பேசுறீங்க. வந்து திருச்சி ஏர்போர்ட் நீங்கள் சேதப்படுத்திட்டீங்க, திருச்சி ஏர்போர்ட் நிலத்தை நீங்கள் வந்து சூறையாடிட்டீங்கிறீங்க. என்னங்க என்ன நினைச்சிட்டு இருக்கு நீங்க? வந்து நாங்க கொடுத்த பணம், எங்க பணம், இது எங்க பணத்தை நாங்க சேதப்படுத்தி இருக்கோம். சரியா போச்சு, எங்க வரிப்பணத்தை சேதப்படுத்திட்டோம். சரிக்கு சரி கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு கரெக்டா வரும். சும்மா சும்மா இங்க யாராவது சொன்னீங்கன்னா பாத்துக்கோங்க. எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கேன பசங்க மாதிரி தெரியுது. அணில் குஞ்செல்லாம் பார்த்தா சூடா சுண்டலு, சூடா சுண்டலு, விஜய் தம்பி மெண்டல் கொடூரமா கடவுளே. தளபதி திருச்சி வந்துகிட்டு இருக்காரு தெரியுமா? அப்படி ஊர்வல மாணிக்க வருது. அது என்னது பெண ஊர்வல மாணிக்கன்னு சொல்ல முடியாது, ஆனா அதுக்கு ஈக்குவல் வந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது நான் ஒரு செகண்ட்ல எனக்கு குப்புனு வேத்துருச்சு. எனக்கு தூரத்துல இருந்து யூடியூப்ல இப்படி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கே ஆடி போயிட்டேன். என்னடா இப்படி இப்படி நடந்துருச்சா அப்படி எனக்கு நினைச்சிட்டு இருந்தோம்னா, எனக்கே எப்படின்னா தளபதி ஒரு செகண்ட்ல நினைஞ்சிட்டு மூஞ்சி கைகள்லாம் வேத்திருச்சு. அப்படி ஒரு சம்பவம் திருச்சி போய்கிட்டு இருக்கும்போது நடந்துருச்சு. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தளபதிக்கு நேராக நீட்டிட்டாங்க மைக்க, சைடில் போய் நீட்டிட்டாங்க. எனக்கெல்லாம் பயம் கொடுத்துருச்சு. நானும் மிரண்டுட்டேன். யாத்தாடி தளபதி இன்னைக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. வாழ்க்கையில் அவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு பண்ண பில்டப் எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன செய்ய போறான்னு தெரியலையா? மைக்கேவை நீட்டிட்டாங்களே. அவர் அப்படின்ட்டாலே 6 மாசம் கண்ணன்ட்டா ஓடிடும். அடி அடின்னு அடிக்கிறாங்களே. என்ன செய்ய போறான்னு நினைச்சிட்டு இருக்கும் போது சற்றும் தோய்வில்லாம அந்த ஸ்பாட்ட தளபதி யோசிச்சாரு பாருங்க. சற்று கதை மூணார் பாருங்க. எப்படி யோசிச்சார் பாத்தீங்களா எங்க தளபதி? எப்படிங்க இதெல்லாம் யாராவது செஞ்சிருக்க முடியுமா? செய்தியாளர் வரும்போது டக்கு நீட்டும் போது கொஞ்சம் கூட யோசிக்கல. நம்ம எட்டி பேசுவோமே, கொஞ்சமாவது பதில் சொல்லுவோமே, கூட்டத்துக்கு போறோமே, அதை பத்தியா தகவல் சொல்லுவோமே. நோ மீன்ஸ் நோ. செய்தியாளர் எங்களுக்கு பிடிக்காது, எங்க ஸ்கிரிப்ட்ல அதுல இல்ல. டக்குன்னு கதை மூணார் தெரியுமா? அப்பதான் எனக்கு சந்தோஷமே இருந்துச்சு. அப்பாடா தளபதி, நீங்க மாஸ் தளபதி. நான் நினைச்சேன். அவர் அதை தான் அவர் ஃபர்ஸ்ட் மக்கள் பிரச்சனை தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா அவருக்கு தெரியாது. அதுக்காண்டி நம்மளாம் சொல்லக்கூடாது. தெரியாது அவருக்கு தெரிஞ்சுக்கணும். இவருக்கு பின்னாடி அவருக்கு தெரியணுங்க. தளபதிக்கு தெரியணும் ஃபுல்லாமே. ஏன்னா அவர் இவங்கள மாதிரி ரோட் ஷோ தான் நடக்கல, நடந்து போல. காப்பாத்துங்க, ஓட்டு போட்டுருங்க, எனக்கு ஓட்டு போட்டுருங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க, எங்க தளபதிக்கே தெரியாதுங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொரு அணி இருக்குங்க. செய்தி பிரிவு, தகவல் தொழில்நுட்பம், அப்புறம் ஐடி ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்க. அது போக மாணவர் அணி, வழக்கறிஞர் அணி, அது போக மகளிர் அணி, அப்புறம் சுற்றுச்சூழல் அணி, இப்படி ஏதாவது ஒரு அணி இருக்குங்க. ஆனா இந்தியாவிலே பொய் பேசுகின்ற ஒரு அணி நீங்க கேட்டிருக்கீங்களா? ஒருத்தங்க கட்சியில இருக்கார், தாவேக்கல இருக்கார். எங்க அண்ணன், எங்க உயிர் அண்ணன் ராஜ் மோகன். அவர் செய்தியாளர் சந்திப்புல பேசுறதுல அவருடைய பேர் உண்மை, தமிழக வெற்றி கழகங்கிற பெயர் உண்மை, விஜயம் என்ற பெயர் உண்மை, புஷ்யானதன் என்ற பெயர் உண்மை. மற்றதை தவிர அவர் வாயிலிருந்து வரக்கூடிய அத்தனை சொல்லும் பொய் தாங்க. அப்படி போய் பேசுவதற்கு நீங்க உலகத்துல ஒருத்தர் நிப்பாட்டி காமிச்சுங்க. தாவேக்கா அப்படி ஒருத்தர் உருவாக்கி வச்சிருக்குங்க. எங்க தொண்டர் படையே ஒரு காவல்துறை தாங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத.
பொறுப்புமிக்க ஒரு கூட்டம். அவர் வாழ்க்கையில என்னைக்கு தாவிக்கல சேர்ந்தாரோ அப்போ உண்மைங்கிற சொல்ல கூட சேர்த்து புதைச்சிட்டாருங்க, எரிச்சிட்டாரு. சொல்ல போன எரிச்சிட்டார். அவர் அவர் பாஷை சொல்லணும்னா கரத்த கரகோஷங்களோடு நீங்க எழுப்பி சொல்லுங்க, ராஜ்மோகன் வாயிலிருந்து ஒரு உண்மை சொல்லு கூட வராதுங்க. உங்களுக்கு தெரியுமா, தளபதி இந்த கூட்டத்துக்கு பேசுறதுக்காக நிறைய பேப்பரோட வந்தார். அப்படி ப்ரொடக்ஷன்ல தூக்கிட்டு எடுத்தார், ஸ்டைல எடுத்தார், நிறைய பேப்பரோட வந்தார் இன்னைக்கு ரொம்ப நேரம் பேசணும்னு சொல்லி. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, காவல்துறை அனுமதி கொடுக்கல. காவல்துறை அவ்வளவு கட்டுப்பாடு எங்களுக்கு போட்டிருக்கிறாங்க. என்னென்ன கட்டுப்பாடுலாம் போட்டாங்க தெரியுமா? வாகனத்துக்கு முன்னாடி யாரும் போகக்கூடாது, திருச்சியில் 10 மணிக்கு நீ பேசிட்டு நீ போயிடணும், ரோடு ஷோ நடத்தக்கூடாது, அப்புறம் இந்த மின் கம்பி மேலே ஏறுறது, இந்த கட்டிடத்து மேலே ஏறுறது, ஆபத்தான முறையில் வாகனத்தை ஓட்டுறது, ஆய்வுன்னு கத்துறது, அப்புறம் ஊழ விடுறது, பொது சொத்தை சேதப்படுத்துறது, இப்படி எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி பல கட்டுப்பாடுகள் இங்கே விதிச்சாங்க. அதில் ஒரு கட்டுப்பாடு என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த அனுமதி கேட்கும்போது எங்கள் பொது செயலர் தெரியுமா புஷி ஆனந்த், அவர் போய் என்ன தெரியுமா பண்ணார், காவல்துறை அதிகாரிகிட்ட போய் கொடுக்காரு, இதாங்க எங்கள் தளபதி இந்த மாநாட்டில் போய் இந்த பொதுக்கூட்டம்லாம் மக்கள் சந்தித்து பேச போகிறாரு, 10 நிமிஷம் எனக்கு அனுமதி கொடுன்னு சொல்லி அப்படி எழுதி கொடுக்குறாங்க. போலீஸ்காரங்க இந்த பேப்பரை அப்படி பார்க்குறாங்க, கிழிச்சு மூஞ்சி ஒரு துப்பு துப்பிட்டாங்க. புஷியானந்தன் மூஞ்சி முழுக்க எச்சி. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா சென்னையிலிருந்து வர தமிழ்நாடு சுத்த போகிறேங்கிற 10 நிமிஷம் பேசுறது அலப்பறை கொடுத்துட்டு இருக்கியா, போய் தொலை 15 நிமிஷம் பேசுறது காவல்துறை அதிகாரிகள் பிச்சை போட்டாங்க 15 நிமிஷம் பேசணும்னு சொல்லி. ஆனால் பாருங்க, காவல்துறை சொன்ன எதையுமே நாங்கள் கேட்கல. ஹெல்மெட்டு போட்டு வண்டி ஓட்டுறதுலேருந்து, அந்த மின்கம்பி மேலே ஏறுறதுலேருந்து, ரோடு ஷோ நடத்தக்கூடாதுலேருந்து எதையுமே கேட்கல. ஆனால் ஒன்று கேட்டோம், 10 நிமிஷத்தில் பேச சொல்லி ஒடுக்கிட்டாங்க எங்களை இல்லைன்னா தளபதி அறுத்து 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 கிழிச்சு வரலாம். எங்கள் தளபதி அறுத்துருவாரு. சாதாரணமாக கிடையாது. அவரை அறுக்கணும் போகிற இடத்துல நிமிஷம் கம்மியாக நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. இப்போ பாருங்க, வேற வழியே இல்லாமல் இப்போ கூட்டம் கூடிருச்சு. எங்கள் தளபதி எவ்வளோ கஷ்டம் பாருங்க, வந்ததுலேருந்து பாருங்க. போனால் ஒரு மாதிரி கூட்டு போறீங்க வர, அதுக்கு பிறகு போனால் அவர் போகிறதுக்கு ஆள் இல்லாமல் அப்படியே அனாத போனாமல் திரும்ப போகிறாரு. மனசு வலிக்கு, யூடியூப்பில் பார்க்க எனக்கு மனசு வலிக்கு. எனக்கு கதறி கதறி நான் அழுதுகிட்டு இருக்கேன். ஏன்டா திருச்சி வரைக்கும் போனீங்கடா, அதுக்கு அடுத்த ஊருக்கு அடுத்த தெருக்கு தாங்க போகிறாருங்க தளபதி. ஒரு சுடுகண்ணி கூட இல்லைங்க தளபதி பார்க்குது. ஏன்னு கேட்க கூட நாதி கூட இல்லாத ஆளாக போய்கிட்டு இருக்கார். தனி போனமா எப்படி சொல்றது, அப்படியே அனாத போன மாதிரி போய்கிட்டு இருக்க தளபதி பார்க்க எனக்கு மனசு வலிச்சுக்கிட்டு இருக்கு. நான் யூடியூப்ல பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இதையெல்லாம் தாண்டி மேடையில் பேசணும்னு எங்கள் தளபதி மேலே ஏறி வந்தாங்கன்னா, இவ்வளோ பேர் கூடிட்டீங்க, தளபதி பேசுறத கண்டென்ட்டா ஓட்டணும், கண்டென்ட்டாவும் பேசணும், உனக்கும் புரியக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம், மைக்கு மேலே பழிய போடலாம். எப்படி யோசிச்சார் பார்த்தீங்களா? 7 கோடி ரூபா வண்டி, தனி ஃப்ளைட்டு, அப்படி கப்பச்சுக்கு 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 கப்பச்சுக்குன்னு இறங்கி நின்னாரு. மைக்கு சரியாலாம் போச்சு. மைக்கு மேல டெக்னிக்கலா பழிய போட்டாங்க. ஓடி டைம்ல ஓடிடுவோம்ல நாங்க. அரியலூருக்கு ஓடிட்டு இப்ப நாங்க நேரா அரியலூருக்கு போயிட்டோம். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இதோட வீடியோ முடிச்சுட்டு தளபதி பின்னாடி அப்படியே அரியலூருக்கு போயிட்டு, அரியலூர்ல கண்டென்ட் அள்ளி கிடக்கான். மறக்காம அரியலூரையும் அடுத்த தளபதி எங்க போற, அங்கிருந்து மணிக்க பெரம்பலூர் போறாரு. நம்ம அரியலூர் ரூட்டை முடிச்சுட்டு நம்ம அப்படி பெரம்பலூர்ல தளபதி என்னென்ன பண்ண போறாருங்கிறத அடுத்த வீடியோல பார்ப்போம். நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மானை வழக்கணத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோட கடைசியில் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன். சனியின் பயணங்கள் என்கின்ற ஹேஷ்டாக்கை தயவு செய்து ட்ரெண்ட் பண்ணுங்க. ஒன்று போல ட்ரெண்ட் பண்ணுங்க. உலக வரலாற்றில் 3 மாதமாக தொடர்ச்சியாக ஒரு ஹேஷ்டாக் இருக்கின்றால் சனியின் பயணங்கள் என்கின்ற ஹேஷ்டாக்கு, சனியின் பயணம் என்கின்ற ஹேஷ்டாக்கு இருந்துகிட்டே இருக்குங்கிறத சாதனை படைக்கணும்.
மறந்துடாதீங்க. ஒற்றுமையா இருப்போம். இந்த சனியின் பயணத்தை அம்பலப்படுத்திக்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.